Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakaksharuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல on conductivity அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்ப்போம். Faith, devotion, surrender or being conducted all mean the same thing. இந்த பர்டிகுலர் சூத்ரால 4 முக்கியமான வார்த்தைகளை கிராண்ட் மாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட ஒரே மனநிலைக்கு 4 வார்த்தைகள் மூலமா விளக்கம் சொல்லியிருக்காங்க. 4 வார்த்தைகளும் ஒன்னதான் குறிக்குது அப்படிங்கறத இந்த சூத்ரா மூலமா நமக்கு சொல்ல முயற்சி பண்றாங்க. ஃபெய்த் அப்படின்னா பொதுவா பார்த்தோம்னா நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அதுவா இருக்க வாய்ப்பு கிடையாது. ட்ரஸ்டும் நம்பிக்கை தான். ட்ரஸ்ட்னா நீங்க பரிசோதிச்சு உணர்ந்து ரைட்டா தப்பான்னு உணர்ந்து இவங்க மேல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் வேல்யூவேட் பண்ணி அப்புறம் நம்புறது, அது ட்ரஸ்ட். இப்ப நம்ம சொல்றது ஃபெய்த். அப்ப இந்த ஃபெய்த் சொல்றது மனதை தாண்டி வரக்கூடிய ஒரு பிரமாதமான நம்பிக்கை. அது எப்படின்னு சொல்றீங்க? அது மனதுக்கு அது புரியவே புரியாது. எப்படி இவங்க அவ்வளோ கண்மூடித்தனமா நம்புறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கண்மூடித்தனமான்னு சொல்றதை விட இன்டர்னலா ஹைலி டிவோஷனலா இருக்கிறதுனால. டிவோஷன்ங்கிறது பக்தி. இப்ப பக்தியில ஒரு ஃபெய்த் வருது இல்லையா? அது நார்மலா மனதை தாண்டி வரக்கூடியது. அந்த பக்தி பரவச நிலையை உருவாக்கி அந்த ஹார்ட் அண்ட் கிரவுன் அப்ப மேல இருந்து எனர்ஜி கொட்டுச்சு. அந்த நிலையில ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் வந்தது. அப்போ ஃபெய்த், டிவோஷன். 3வது வார்த்தை மாஸ்டர் சொல்றது சரண்டர். சரண்டர் சொல்றத சரணாகதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரண்டர்னா சரணடைகிறது அப்படின்னு கிடையாது. சரணடைகிறது அதுக்கான விளக்கம் நம்ம அப்புறம் சொல்லலாம். சரண்டர் சொல்றது சரணாகதின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இல்ல சரணாகதி அடைகிறது அது 3வது வார்த்தை. 4வது சொல்றது இன்டர்னலா கண்டக்டிவா இருக்கிறது. இது எல்லாமே ஒரே செய்தியை தான் குறிக்குது. சரண்டர் சொல்றதுன்னா சரணடைகிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமான்னு நீங்க கேட்கறதுக்குள்ள நான் அதை சொல்லிடுறேன். இது வரக்கூடிய சூத்திரால உங்களுக்கு இந்த விளக்கங்கள் வரும். அப்ப 4 முக்கியமான வார்த்தைகள்: ஃபெய்த், டிவோஷன், சரண்டர், இன்டர்னல் கண்டக்டிவிட்டி. இது 4ம் கிட்டத்தட்ட ஒரே செய்தியை தான் குறிக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஆனா மோரலஸ் ஒரே செய்தியை தான் அது கொண்டு சேர்க்குது. இது எல்லாத்துக்கும் இன்னர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இன்னர் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஃபெய்த் இருக்காது, பக்தி இருக்காது, டிவோஷன் இருக்காது, சரண்டர் ஆக முடியாது, அண்ட் தென் கண்டக்டிவா இருக்க முடியாது. இதுதான் மிக முக்கியமான செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.